Christ. We come to this covering meeting, and the power of God shall rest upon His people. So we have 2 days covering meeting. So today 1 day and tomorrow in Budur Satyavedli. So if you come for both the meetings, it shall be well for you. Because you should have everything what you need. So perfection should come when you come for the next meeting also. So நிறைவு நாளைக்கு உங்களுக்கு கொடுக்கப்படும். So today's meeting we have one here and the next one in Budur. நமக்கு இந்த பாதுகாப்பின் ஜெபமானது சுத்திகரிப்பின் ஜெபமானது 2 நாட்கள் இருக்கிறது. ஒன்று இன்றைக்கும் நாளை தினத்துல பூதர் சபையிலும் நடக்கிறது. So it's very important for us to participate and also listen to what the Lord says to you. அதிலே நாம் கலந்து கொள்வதும் ஆண்டவருடைய வார்த்தையை கவனமாக கவனிப்பதும் நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. Because it is very important for our day-to-day life. ஏனென்றால் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு இது ரொம்ப அவசியமானதாக இருக்கிறது. So what do we get through this covering meeting? இந்த பாதுகாப்பின் ஜெபத்திலே நாம் எதை பெற்றுக்கொள்கிறோம்? See, we have been covered by the Lord the whole of 2023. இந்த 2023 ஆண்டு முழுமையாக ஆண்டவராகிய தேவன் நம்மை பாதுகாத்தார். See, there were many ups and downs. நம்மளுடைய வாழ்க்கையில இந்த ஆண்டில நிறைய உயர்வும் இருந்தது தாழ்வும் இருந்தது. So there were ups and there were down. நமக்கு உயர்வும் இருந்தது தாழ்வும் இருந்தது. So we went up and we also came down. நம்ம உயரத்திற்கும் சென்றோம் கீழேயும் நாம் விழுந்தோம். So many things happened till this 2023. இந்த 2023 ஆண்டு வரைக்கும் நிறைய காரியங்கள் நமக்கு நடந்திருக்கிறது. But we are still alive by the grace of God. ஆனால் நாம் இன்னமும் ஆண்டவருடைய கிருபையின் மூலமாக ஜீவனோடு இருக்கிறோம். So alive in the sense, not only alive, we can receive whatever we need. நாம் ஜீவனோடு இருக்கிறது மாத்திரமல்ல நம்மளுடைய தேவையான காரியங்களை பெற்றுக்கொள்ளவும் போகிறோம். So we are moving forward towards 2024. இந்த 2024 ஆண்டுக்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகிறோம். So when we go towards 2024, we should be sure that we should be covered the whole of 2024. இந்த 2024 ஆண்டுக்குள்ளாக நாம் கடந்து செல்வதற்கு முன்பதாகவே இந்த 2024 ஆண்டு நிச்சயமானது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். So what is the fullness? எது முழுமை? Fullness of covering of the Lord. ஆண்டவருடைய பாதுகாப்பின் முழுமையாக பெற்றுக்கொள்வது. The shadow of the Almighty. சர்வவல்லவருடைய நிழல். The blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். Covered by the shadow of the Almighty. சர்வவல்லவருடைய நிழலினால் பாதுகாத்து மூடப்படுகிறது. And covered by the blood of Jesus Christ. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மூடப்படுகிறது. And third thing, a wall of fire all around us. மூன்றாவது காரியம் நம்மை சுற்றிலும் ஒரு அக்கினி மதில். So that is more important for us. அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. உம்மை நம்புவேன், உம்மை தான் நம்புவேன், பயப்படாதே, உம்மை தான் நம்புவேன். Many things shall make us afraid. நிறைய காரியங்கள் நிமித்தமாக நமக்குள்ளாக பயம் காணப்படலாம். Say, fear shall come to anyone. பயமானது யாருக்கு வேணாலும் வர முடியும். So he might be a very good person or a very bad person. நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கலாம் இல்ல ரொம்ப கெட்டவங்களா இருக்கலாம். Or moderate towards goodness and also bad in you. இல்ல நடுவுல நன்மையும் இருக்கிறது கொஞ்சம் கெட்ட காரியங்களும் இருக்கிறது.
So whatever it is, fear, takes over many people of the world. நீங்க எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் பயமானது உலகத்தை அப்படியே சூழ்ந்திருக்கிறது. So how to come out of this fear? இந்த பயத்துல இருந்து நாம எப்படி வெளியே வர முடியும்? See, some people, they fear for no reason. சில பேருக்கு காரணமே இல்லாம பயம் வரும். But some people there'll be a reason for the fear. ஆனா சில பேருக்கு பயம் வருகிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும். But for many people, they do not know why they have fear, but they fear. ஆனா நிறைய பேருக்கு எதற்காக பயப்படுறாங்கன்னே தெரியாம பயந்து கொண்டு இருக்கிறார்கள். So why do they have fear in the heart? ஏன் ஜனங்களோட இதயத்துல அப்படிப்பட்ட பயம் இருக்கிறது? Because the demons, that is the evil one, is trying to bring fear inside your heart. ஏனென்றால் சாத்தானானவன் சத்ருவானவன் முதலாவது உங்க இதயத்துல பயத்தை கொண்டு வர நினைக்கிறான். He is trying to plant fear inside your heart. உங்க இதயத்துக்குள்ள பயத்தை அவன் ஆழமாக வைக்கிறான். So how can we come out of it? இதிலிருந்து நாம் எப்படி வெளியே வர முடியும்? Only through the word of God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் மூலமாக. Only through the word of God, that is the power of God working inside us. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் மூலமாக அந்த வார்த்தை நமக்குள்ள இருக்கும்போது அவருடைய வல்லமையானது நமக்குள்ள கிரியை செய்யும். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் உனக்குள் குறையானதோ. நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் உனக்குள் குறையானதோ. அற்புதர் உனக்குள்ளே இருக்கின்றார், அதிசயம் செய்வார் கலங்காதே. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தாரெல்லாம். Hallelujah. Yes, sir. Come on, sing. சுற்றத்தாரெல்லாம் பகையானாரோ, அதிசயர் எனக்குள்ளே இருக்கின்றார், அதிசயம் செய்வார். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் நான் அறியாததும் நான் அறியாததும் எனக்கு சோர்ந்து போயிருக்கையிலே அவருடைய கரம் என்னை தூக்குமே. சோர்ந்து போய் நான் இருக்கையிலே அவருடைய கரம் என்னை உயர்த்துவே. அவரால் நான் என்றென்றுமாய் நன்றாயிருக்கும்படி செய்திடுவார். Come on, sing. நான் அறியாததும் எனக்கு Hallelujah, praise the Lord. So, the fear which is implanted by the evil one inside our heart should be removed today. இன்றைய நாளிலே சாத்தானால் நம்முடைய இருதயத்தில் விதைக்கப்பட்ட அந்த பயமானது அகற்றப்பட
So it is only possible only through the word of God. அது ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக மாத்திரமே சாத்தியமாகும். The resurrection spirit who raised Christ from the dead shall be present today to resurrect you from every fear. இயேசு கிறிஸ்துவை மரித்ததிலிருந்து உயிர்த்தெழுத செய்த அதே உயிர்த்தெழுதலின் ஆவியானவர் இன்றைய தினத்திலே உங்களை எல்லா காரியங்களிலும் இருந்து உயிர்த்தெழும்படி வைப்பார். உயிர்ப்பிப்பார். The resurrection spirit of God இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் ஆவியானவர் shall resurrect you from every kind of fear. இன்றைய நாளில் எல்லா விதமான பயங்களிலும் இருந்து உங்களை உயிர்ப்பிப்பார். So Jesus Christ died and he rose up on the third day. இயேசு கிறிஸ்து மரித்து மூன்றாம் நாளிலே உயிரோடு எழும்பி வந்தார். So now fear has been planted in us and the Lord shall remove the fear. இன்றைய நாளிலே பயமானது நமக்குள்ளாக விதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பயத்தை ஆண்டவராகிய தேவன் நாளிலே நீக்கி போடுவார். Some people are dead in fear. சில பேர் அந்த பயத்தினால் மரித்தே போயிருக்கிறாங்க. So people who are dead shall become alive only through the resurrection spirit of God. அந்த மரித்து போன ஜனங்கள் உயிர்த்தெழுதலின் ஆவியானவர் மூலமாக உயிர்ப்பிக்கப்பட போகிறார்கள். Hallelujah. Hallelujah. Is the sound clear now? Not clear. So try some. Try. Hallelujah. So the Spirit of God shall resurrect you from every kind of fear what you are now facing. அந்த உயிர்த்தெழுதலின் ஆவியானவர் இப்பொழுது நீங்க சந்தித்துக் கொண்டிருக்கிற எப்படிப்பட்ட பயமாக இருந்தாலும் இன்றைய நாளிலே உங்களை உயிர்ப்பிப்பார். So how is he going to do it? அதை அவர் எப்படி செய்வார்? He is going to use his power. அவருடைய வல்லமையை பயன்படுத்துவார். Anointing. அந்த அபிஷேகம். See, if the Lord has anointed a son of God, ஆண்டவராகிய தேவன் அவருடைய ஊழியக்காரரை அபிஷேகித்திருப்பார் என்றால், and he would have anointed the hand of the son of God. அந்த ஊழியக்காரனுடைய கையையும் அவர் அபிஷேகம் பண்ணியிருப்பார். So what happens is when the Lord says the son of God to lift up his hand, when he lifts up his hand, there comes the deliverance. ஆண்டவராகிய தேவன் அந்த ஊழியக்காரரை அவருடைய கையை உயர்த்தும்படி சொல்லுவார். அப்பொழுது அந்த ஊழியக்காரர் அவருடைய கையை உயர்த்தும் போது அந்த நேரத்தில் விடுதலையானது அங்கே கிரியை செய்யும். So there shall be deliverance. அங்கே விடுதலை உண்டு. 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 Deliverance only through the Spirit of the living God. விடுதலையானது ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் மூலமாக Word மாத்திரமே. God says, not by might, not by strength, but through my Spirit, says the Lord. அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியாலே ஆகும் என்று சொல்லி இருக்கிறார். Not by might, பலத்தினால் அல்ல, not through strength, பராக்கிரமத்தினாலும் அல்ல, but through my Spirit, says the Lord. ஆனால் என்னுடைய ஆவியினாலே என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லி So let இருக்கிறார். us take Psalms 86. சங்கீதம் 86 அதிகாரத்தை நாம் திருப்புவோம். So let us turn to the Psalms 36. Times 86. சங்கீதம் 86 அதிகாரம். In verse 13 it says, let us read from verse 11. It says, teach me thy way, O Lord, I will walk in thy truth. Unite my heart to fear thy name. In verse 12 it says, I will praise thee, O Lord, my God, with all my heart, and I will glorify thy name forevermore. In verse 13 it says, for great is thy mercy towards me, and thou hast delivered my soul from the lowest hell. 11ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறேன். கர்த்தாவே, உமது வழி எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும்.
என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன். நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். So in verse 13 it says, "For great is thy mercy towards me, and thou hast delivered my soul from the lowest hell." 13ஆம் வசனம், நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். So you have delivered me. நீர் என்னை விடுதலை செய்தீர். You have delivered me. நீர் என்னை விடுவித்தீர். The psalmist says, "You have delivered me." இங்கே சங்கீதக்காரர் அப்படிதான் சொல்லுகிறார், நீர் என்னை விடுதலையாக்கி. So the Lord has delivered you. அதனால் ஆண்டவர் உங்களை விடுதலையாக்கி The விட்டார். Lord has delivered you. ஆண்டவர் உங்களை The விடுதலையாக்கி Lord has விட்டார். delivered your soul ஆண்டவர் உங்களுடைய ஆத்துமாவை from the lowest hell, lowest hell, தாழ்ந்த பாதாளத்திலிருந்து உங்களை lowest தப்புவித்தார். hell, lowest hell. தாழ்ந்த பாதாளம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீர் எனக்கு பாராட்டின கிருபைகள் மாறினே. சொல்லுங்க. நீங்க எனக்கு பாராட்டின கிருபைகள் பெரியது. நன்றி செலுத்தியே நன்றி செலுத்தியே நீங்க என்னை எத்தனையோ தீமைக்கு விலக்கி நீவைக்கு காப்பாற்றினீர். எல்லாம் சொல்லுங்க. Come on. எத்தனை ஆக்சிடென்ட்ஸ், எவ்வளவு ஆக்சிடென்ட்ஸ் விபத்துகள் நடந்திருக்கலாம். எத்தனையோ முறை உங்களை காப்பாற்றிருக்கிறார். அதற்காக நான் துதிப்பேன். உம் நாமத்தை என்றும் நான் பாடுவேன். கர்த்தரின் கிருபைகளை பாடுவேன். அவர் செய்த நன்மைகளுக்காய் அவர் செய்த நன்றி செலுத்தியே நன்றி செலுத்தியே என்னாலிலே நான் துதிப்பேன். உங்களை நான் போற்றிடுவேன். இந்த நாளிலே நான் துதிப்பேன். உங்களை நான் போற்றிடுவேன். நீங்களாம் நம்மளாம் இருக்கிறது நாங்கள் இருப்பது உங்களாலே. நாளைக்கும் இருப்போம் உங்களாலே. சொல்லுங்க. நான் இருப்பது உங்களாலே. நாளைக்கும் இருப்போம் உங்களாலே. கர்த்தரின் கிருபைகளை பாடுவேன். Come on, sing everyone. The Lord has done great things to us. Hallelujah. We break every evil power that's working against us in the name of our Lord and Savior Jesus Christ. See, whenever the season's greetings, if they wish us, நம்ம கிட்ட அந்த பண்டிகை வாழ்த்துக்களை சொல்லும்போது
they say Merry Christmas and a prosperous New Year. அவங்க எப்படி நம்மள விஷ் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் ஒரு செழிப்பான ஆண்டு வாழ்த்துக்கள் என்று புதிய ஆண்டு வாழ்த்துக்கள் என்று சொல்லுவாங்க. உங்களுக்கு செழிப்பான புதிய ஆண்டு வாழ்த்துக்கள். So many prosperous New Year has passed away. அதே போல நிறைய சொல்லி இந்த செழிப்பான ஆண்டுகள் நம்ம கடந்து வந்துவிட்டோம். But without the grace we wouldn't have come here. ஆனால் அவருடைய கிருபை இல்லாம நம்ம இந்த இடத்துல வந்திருக்க முடியாது. But because of his grace we have come. அவருடைய கிருபையினால் நாம இங்க வந்திருக்கிறோம். So prosperous New Year only some people have so far seen. அந்த செழிப்பான புத்தாண்டு நிறைய கொஞ்சம் பேர் தான் வந்து அத பார்த்திருக்காங்க. But I say to you in the name of our Lord and Savior Jesus Christ, not by my will or not by my strength, I say by the Spirit of the living God, 2024 is going to be a prosperous year for everyone. ஆனால் நான் சொல்லுகிறேன், நான் சுயமாக சொல்லல, என்னுடைய பலத்தினால் சொல்லல, ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே நான் சொல்லுகிறேன். இந்த வரப்போகிற 2024ஆம் ஆண்டு நிறைய பேருக்கு ஒரு செழிப்பான ஆண்டாக இருக்க போகிறது. How many people believe? இது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. Hallelujah. This 2024 is going to be a prosperous 2024 for the people of God. இந்த 2024ஆம் ஆண்டு ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு செழிப்பான ஆண்டாக இருக்க போகிறது. 100% guaranteed, not by me but by the strength of the Lord. 100% நிச்சயமாக நான் சொல்லுகிறேன். என்னுடைய நாமத்தினால் சொல்லல, ஆண்டுடைய நாமத்தினால் சொல்லுகிறேன். But my strength is nothing compared to the strength of the Lord. என்னுடைய பலனானது ஆண்டுடைய பலனுடன் ஒப்பிடும்போது ஒன்றுமே கிடையாது. Not in a dust. அது ஒரு தூசி அளவு கூட கிடையாது. But the strength of God, the strength of God is inside you and me. ஆனால் ஆண்டுடைய பலனோ உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறது. Hallelujah, praise the Lord. Hallelujah. So the strength of the Lord ஆண்டுடைய பலன் is going to take us to this prosperous 2024. இந்த 2024ஆம் ஆண்டுக்குள்ளாக செழிப்பான ஆண்டாக நம்மை கடந்து வர போகிறது. You are going to walk inside the 2024. நீங்க 2024ஆம் ஆண்டுக்குள்ளாக நடக்க போகிறீர்கள். You're going to walk inside the prosperity. அந்த செழிப்புக்குள்ளாக நடக்க போறீங்க. I'm not speaking the prosperity doctrine. நான் இங்கே செழிப்பை பெற்றுக்கொள்ளுகிற உபதேசம் செய்யவில்லை. I'm talking what the Lord says me to say. ஆண்டவராகிய தேவன் என்கிட்ட என்ன சொல்லுகிறாரோ அதை He நான் says சொல்லுகிறேன். this new year 2024 is going to be prosperous. அவர் சொல்லுகிறார் இந்த வரப்போகிற ஆண்டு 2024ஆம் ஆண்டு ஒரு செழிப்பான ஆண்டாக இருக்க போகிறது. Not that calamities shall not come. அப்படி என்றால் ஒரு ஆபத்தும் வராது என்பதற்கு அர்த்தம் கிடையாது. Calamities shall not come to the people of God. ஆபத்தானது ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு வராது. Because the Lord shall protect his people by his right hand. ஏனென்றால் ஆண்டவர் அவருடைய வலது கரத்தினாலே அவருடைய ஜனங்களை பாதுகாக்க According to his word, his right hand is present there to protect you and me. அவருடைய வார்த்தையின்படி அவருடைய வலது கரமானது உங்களையும் என்னையும் பாதுகாக்கும்படி அங்கே இருக்கிறது. Yes, the right hand of the Lord is there to protect you and me. ஆண்டுடைய வலது கரமானது உங்களையும் என்னையும் பாதுகாக்கும்படி இருக்கிறது. Hallelujah. 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 So we are going to walk inside this 2024, the prosperous 2024 in the name of the Lord and Savior Jesus Christ. அதனால் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த செழிப்பான 2024ஆம் ஆண்டுக்குள்ளாக நாம் நடக்க போகிறோம். Many storms will come. நிறைய புயல்கள் I'm வரலாம். not talking about the storms, the natural storms. இயற்கையாக வருகின்ற புயல் காற்றை பற்றி The நான் பேசவில்லை. storms which come to every person, every family. ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் வரப்போகின்ற புயல் காற்றை பற்றி The பேசுகிறேன். storms. புயல் காற்று Some storms will be very strong. அதிலே வருகின்ற புயல் காற்றிலே சில காற்று ரொம்ப பலமாக வரப்போகிறது. The wind shall be very strong. அதனுடைய காற்றானது ரொம்ப அதிகமாக பலமாக But say, I வீசப்பட shall not be shaken. ஆனால் நீங்க சொல்லுங்க, நான் அசைக்கப்பட மாட்டேன். I shall not be shaken. நான் அசைக்கப்பட சின்ன மாட்டேன். பசங்களை முன்னாடி கீழே உட்கார வச்சுட்டு பெரியவங்களுக்கு இடம் கொடுங்க சேர்ல. சின்ன நீங்க உட்காரணும். சின்ன குழந்தைங்களா முன்னாடி வாங்க. அவங்க எல்லாம் உட்கார வைக்காதீங்க. பெரியவங்களுக்கு இடம் கொடுங்க. Hallelujah. Some storms which will try to pull you down. சில புயல் காற்று உங்களை கீழே தள்ள நினைக்கிற காற்று. Hallelujah. They try to pull you down. அந்த காற்றானது உங்களை கீழே இழுத்து போட They'll வரும். try to push you down. அது உங்களை கீழே தள்ளுவதற்காக வரும்.
But you shall not be shaken. ஆனாலும் நீங்கள் அசைக்கப்பட மாட்டீங்க. You shall not be shaken. நீங்கள் அசைக்கப்பட மாட்டீர்கள். God did not tell no storm shall come to you. ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது, உங்களுக்கு புயல் காற்றே வராது என்றெல்லாம் சொல்லல. The Lord says storms shall come. ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார் புயல் காற்று வீசலாம். But shall come. புயல் காற்று வீசும். But you shall not be shaken. ஆனால் நீங்கள் அசைக்கப்பட மாட்டீங்க. Why you shall not be shaken? ஏன் நீங்க அசைக்கப்பட மாட்டீங்க? Because the power of God shall make you not to be shaken. ஏனென்றால் ஆண்டவருடைய வல்லமையானது நீங்க அசைக்கப்படாமல் இருக்கும்படி உங்களை காக்கின்ற ஒரு வல்லமையாக See, இருக்கும். I know, till sometime the demons, the evil ones try to oppose me not to speak the word of God powerfully. ஆண்டவருடைய வார்த்தையை ஜனங்களிடத்துல வல்லமையாக பேசக்கூடாதபடி சாத்தானானவன் நிறைய எதிர்ப்புகளை கொண்டு வந்தான். I know this covering meeting, he does not like it. எனக்கு தெரியும் இந்த பாதுகாப்பின் ஜெபமானது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. Because you know why? Because he wants you. ஏன்னா நீங்க அவனுக்கு வேண்டும். He wants to take you. உங்களை முழுமையாக அவன் மேற்கொள்ள வேண்டும். He wants to kill you. உங்களை கொலை செய்வதற்கு தான் He அவனுடைய wants to விருப்பம். push you down. உங்களை கீழே தள்ளுவதுதான் அவனுடைய விருப்பம். He wants you to be in disease. நீங்க வியாதியிலே இருப்பதுதான் அவனுடைய விருப்பம். So it is his will. அது அவனுடைய சித்தம். So he does not like me to speak about the prosperity in health, peace and your life. அதனால் ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளை நான் உங்களுக்கு அவருடைய செழிப்பான வார்த்தைகளை உங்களுடைய சரீரத்திலும் உங்களுடைய சமாதானத்திலும் உங்களுடைய செழிப்பிலும் ஆண்டவராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகிற வார்த்தையை நீங்க கேட்க கூடாதபடி அவன் தடைகளை கொண்டு So வந்தான். many, kinds of arrow came in the wind. நிறைய விதமான அம்புகள் காற்றிலே வீசப்பட்டது. I was seeing the wind from the beginning of this meeting. இந்த மீட்டிங் ஆரம்பத்திலிருந்து அந்த காற்றை நான் பார்த்து கொண்டே I was இருந்தேன். seeing the arrows. அந்த அம்புகள் வீசப்படுகிறதை நான் உணர்ந்தேன். So I was really wondered why this evil one is so opposing me not to speak the word of God. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. ஏன் சாத்தானானவர் இந்த மீட்டிங்க்கு விரோதமாக இத்தனை அம்புகளை வீசிக்கொண்டே இருக்கிறான் என்று. Because he wants you. ஏனென்றால் அவனுக்கு நீங்க He wants your வேண்டும். family. உங்களுடைய குடும்பம் அவனுக்கு He வேண்டும். wants you to be killed. நீங்க கொலை செய்யப்பட வேண்டும் என்பது He wants you to be in debt. நீங்க கடனிலே இருப்பதுதான் அவனுடைய விருப்பம். He wants you not to live a prosperous life. நீங்க ஒரு செழிப்பான வாழ்க்கையை வாழக்கூடாம இருக்கிறதுதான் அவனுடைய ஆசை. He does not want you to live a life of testimony. ஒரு சாட்சியான வாழ்க்கையை நீங்க வாழ்வது அவனுக்கு இஷ்டமே கிடையாது. But we break every evil power in the name of our Lord and Savior Jesus Christ. ஆனா நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லா சாத்தானின் அந்தகாரத்தின் வல்லமைகளும் நாங்கள் முறித்து போடுகிறோம். Every wind and every evil power and every arrow being, sent by the evil one, we break it by the power of the Holy Spirit. எல்லா காற்றாக இருக்கட்டும், எல்லா அம்புகளாக இருக்கட்டும், சாத்தானால் அனுப்பப்பட்டவைகள் எதுவாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதை நாங்கள் உடைத்து போடுகிறோம். You come with spears and arrows, but I have come in the name of our Lord and Savior Jesus Christ. நீ உன்கிட்ட இருக்கிற அம்புகளோட ஆயுதங்களோட நீ வந்திருக்கலாம், ஆனால் நாங்களோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கிறோம். Today the Lord is going to give victory to his people. இந்நாளில் ஆண்டவராகிய தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுக்க Now these போகிறார். people are going to, cross. இப்பொழுதோ இந்த ஜனங்கள் தாண்டி வர போகிறீர்கள். Covering meeting is crossing meeting. இந்த பாதுகாப்பின் ஜெபமானது ஒரு தாண்டுகிற ஜெபமாக A covering meeting இருக்கிறது. is a crossing meeting. இந்த பாதுகாப்பின் ஜெபமானது ஒரு தாண்டி வருகிற ஒரு You're going ஜெபமாக to cross இருக்கிறது. the rivers. நீங்க ஆற்றை கடந்து வர You're going போறீங்க. to cross the floods. நீங்கள் வெள்ளத்தை கடந்து வர The போறீங்க. floods. வெள்ளத்தை கடந்து வர போறீங்க. The rivers. ஆற்றை கடந்து வர In the name போறீங்க. of our Lord and Savior Jesus Christ. நம்முடைய நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே So we need a covering to cross the rivers and the floods. இந்த ஆற்றையும் இந்த வெள்ளத்தையும் கடந்து வருவதற்கு நமக்கு ஒரு வல்லமை And அவசியம். finally the fire from the Satan. கடைசியாக சாத்தானால் கொடுக்க வைத்திருக்கிற அந்த அக்கினி We are going to cross it in the name of our Lord and Savior Jesus Christ. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதை நாம் தாண்ட So I போகிறோம். say covering meeting is not only covering but crossing meeting.
நான் சொல்லுகிறேன் இந்த பாதுகாப்பின் ஜெபமானது வெறும் பாதுகாப்பிற்கு மாத்திரமல்ல நாம் தாண்டி வரப்போகிற ஒரு So we are ஜெபமாக going to இருக்க cross போகிறது. the floods. We are going to cross the rivers. நம் ஆற்றையும் வெள்ளங்களையும் தாண்டி வரப்போகிறோம். And finally we are going to cross the fire. கடைசியாக அக்கினியும் தாண்டி வரப்போகிறோம். Hallelujah. Hallelujah. The final weapon the Lord is going to use to protect us. ஆண்டவராகிய தேவன் நம்மை பாதுகாக்கும்படி உபயோகப்படுத்த போகிற ஆயுதம் The fire of God. ஆண்டவருடைய அக்கினி. Oh, the fire of God. ஆண்டவருடைய அக்கினி. The fire of God. ஆண்டவருடைய அக்கினி. The final fire which is going to protect us from every evil. எல்லா விதமான தீங்கிலிருந்து நம்மை பாதுகாக்க Come on, போகிற you say, கடைசியான open your அக்கினி. mouth and say now. நீங்க உங்க வாயை திறந்து இப்பொழுது சொல்லுங்க. In the name of our Lord and Savior Jesus Christ, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே we break every evil power. எல்லா சாத்தானின் வல்லமைகளும் நாங்கள் முறியடிக்கிறோம். In the name of our Lord and Savior Jesus Christ, எங்களுடைய நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே no death, எந்த ஒரு மரணமும் no death, எந்த ஒரு மரணமும் no death, எந்த ஒரு மரணமும் no sickness எந்த ஒரு வியாதியும் shall prevail my house, என்னுடைய வீட்டிலே தங்காது. shall prevail my என் house, வீட்டிலே இருக்காது. shall be able to prevail my house, என்னுடைய வீட்டை தாண்டி வர shall முடியாது. be able to overcome my house, என் வீட்டை மேற்கொள்ள முடியாது. shall not be able to overcome my family. என் குடும்பத்தை மேற்கொள்ள முடியாது. We say in the name of our Lord and Savior Jesus Christ. இதை நாங்கள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சொல்லுகிறோம். Hallelujah. ஹல்லேலூயா. We break every evil power. எல்லா சாத்தானின் வல்லமையும் நாங்கள் முறியடிக்கிறோம். Hallelujah. Everything shall be broken. எல்லாமே உடைக்கப்படும். Everything shall be broken. எல்லாமே உடைக்கப்படும். In the name of our Lord and Savior Jesus Christ. நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. Hallelujah. So what does the word say? அவருடைய வார்த்தை இங்க என்ன சொல்லுகிறது? In verse 7, teach me thy way, O Lord. உம்முடைய வழி எனக்கு காண்பியும், உம்முடைய உண்மை எனக்கு காண்பியும். Unite my heart to fear thy name. உம்முடைய வழி எனக்கு போதியும், நான் உம்முடைய சத்தியத்தில் நடப்பேன். நான் உமது நாமத்துக்கு பயந்திருக்கும்படி என் இதயத்தை ஒருமுகப்படுத்தும். Let's sing this song. Show me thy ways, O Lord. How's it? How is it? Okay. Show me thy ways. Thy ways, O Lord. Get more clear than the other. Teach me thy path, O Lord. Oh my God, I trust in thee. Let me not be ashamed, let not my enemies triumph. Lord, let me not entra callando. Show me thy ways, O Lord. Teach me that's the Lord. Show me thy ways, O Lord. Thy paths, O Lord. Oh my God, oh my God, I trust in thee. I trust in thee. Come on,
உம்மதிகளை எனக்காண்பியோ பாதைகளை என்னை நடத்தும் என் தேவனே உம்மை நம்பியுள்ளே ஒரு நாளும் என் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ள விடாதீர்கள். Amen. Hallelujah. So, the word of God says, Thou hast protected my soul from the deep hell. தாழ்ந்த பாதாளத்திலிருந்து என் ஆத்துமாவை கர்த்தர் காப்பாற்றினார். Hallelujah. Amen. சொல்லுங்க. ஓரபானா கானியா கரியோத்ரோ கானியாத்ரோ ருபாஷஹானியா கத்ரினமோ கானியா கரியோத்ரோனியா. The word of God says, the Lord says to you, you shall live a wonderful, prosperous life this coming 2024. ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், நீங்க இந்த வரப்போகிற 2024ஆம் ஆண்டிலே ஒரு செழிப்பான ஒரு ரொம்ப அழகான ஒரு ஆண்டை நீங்க பார்க்க போறீங்க. Storms and wind shall come towards you. புயல் காற்று உங்களுக்கு நேராக வீசலாம். But you shall not be shaken. ஆனால் நீங்களும் அசைக்கப்பட மாட்டீர்கள். And the crown of healing shall be in your forehead. சுகமான முற்கிரீடம், அந்த முற்கிரீடம் அல்ல, நல்ல கிரீடம். சுகமான கிரீடம் சொன்னேன். சுகமான கிரீடம் உங்க தலையில. முற்கிரீடம் வைக்கிறவங்க மேல இயேசு கிறிஸ்து முற்கிரீடத்தை சுமந்தார். நான் இப்பொழுது முற்கிரீடத்தை சுமக்க வேண்டியதில்லை, அழகான கிரீடத்தை கர்த்தர் எனக்கு மேல வைக்க போறார். You know what does the name of the crown is? Healing. அந்த கிரீடத்துடைய பெயர் என்ன எழுதப்பட்டிருக்கும் என்றால் சுகம் என்று எழுதப்பட்டிருக்கும். Not முற்கிரீடம், not thorns. With thorns it will be the wonderful crown of healing. அந்த கிரீடமானது முட்களால் இருக்கிற கிரீடம் அல்ல, ஆண்டவருடைய சுகத்தினால் நிறைந்திருக்கிற ஒரு கிரீடமாக இருக்கும். Who have been trying to oppose you will not be able to oppose you, because the Lord has sent His angels to protect you and me. உங்களை எதிர்க்க நினைக்கிற சாத்தானானவன் உங்களையும் என்னையும் எதிர்க்க முடியாது. ஏனென்றால் ஆண்டவராகிய தேவன் அவருடைய தேவதூதர்களை உங்களையும் என்னையும் பாதுகாக்கும்படி அனுப்பியிருக்கிறார். உங்களுடைய குடும்பத்தையும் you shall be protected. நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். You shall be well. நீங்க நன்றாய் இருப்பீர்கள். You shall have long life. உங்களுக்கு நீடித்த நாட்கள் இருக்கும். You shall have prosperity. உங்களுக்கு செழிப்பு இருக்கும். You shall have peace all over your house. உங்க வீட்டிலே சமாதானம் நிறைந்திருக்கும். Come on, say, I shall have peace over my house. நீங்க சொல்லுங்க, என் வீட்டின் மேலே சமாதானம் தங்கும் என்று. I shall have peace over my house. என் வீட்டிலே சமாதானம் தங்கும். And healing in my house. சுகமானது எங்க வீட்டிலே இருக்கும். Hallelujah. Joy and happiness மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிரம்பி இருக்கும். shall be seen by other people. மற்றவர்கள் என்னுடைய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் பார்க்க முடியும். Hallelujah. 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 We are going to cross this 2024 by the name of our Lord and Savior Jesus Christ. இந்த வரப்போகிற ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் கடந்து வரப்போகிறோம். Don't believe me, believe the word of God. என்னை நீங்க நம்பாதீங்க, என்னுடைய வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தையை நம்புங்க. Believe the word of God. ஆண்டவருடைய வார்த்தையை The Lord says, ஆண்டவராகிய தேவன் you have a சொல்கிறார், bright future. உங்களுக்கு ஒரு வெளிச்சமான ஒரு எதிர்காலம் இருக்கிறது. Bright future. ஒரு வெளிச்சமான எதிர்காலம். The Lord is going to lead your hand towards a bright future. அந்த வெளிச்சமான எதிர்காலத்தை நோக்கி ஆண்டவராகிய தேவன் உங்களை கரங்களை பிடித்து நடத்தி கொண்டு போக போகிறார். Don't search. நீங்க தேடி போக வேண்டாம். Don't search. நீங்க தேடி அலைய வேண்டாம். The Lord says, I will bring it to you. ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், நான் அதை உனக்கு கொண்டு வர போகிறேன். Don't search here and there. நீ அங்கேயும் இங்கேயும் தேட வேண்டாம். At the right time, the Lord shall make it happen.
ஏற்ற நேரத்திலே ஆண்டவராகிய தேவன் அதை உனக்கு செய்வார். It shall come before you. அது உனக்கு முன்பதாக வந்து நிற்கும். You will be filled with blessings. நீ ஆசீர்வாதத்தால் நிரம்பி You will be filled with the power of God. அவருடைய வல்லமையினால் நீ நிரம்பி And you இருப்பாய். shall say, the Lord has done great things to me and I am so glad. அப்பொழுது நீ என்ன சொல்வாய்? கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார், அதனாலே நான் மகிழ்ச்சியாய் இருக்கிறேன். Hallelujah, I am so glad because the Lord has done great things to me. நான் ஏன் சந்தோஷமா இருக்கிறேன்னா ஆண்டவராகிய தேவன் எனக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. Come on. Say hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. The Lord has done great things to me. ஆண்டவர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார். I'm going to see great things. நான் பெரிய காரியங்களை காண போகிறேன். I'm going to see great things. நான் பெரிய காரியங்களை பார்க்க Great things are போகிறேன். going to happen in my life. என் வாழ்க்கையில பெரிய காரியங்கள் நடக்க In போகிறது. my family. என் குடும்பத்திலே நடக்க I போகிறது. condemn every evil spirit. எல்லா சாத்தானின் ஆவிகளையும் நான் முறியடிக்கிறேன். I break the power of the evil spirit. சாத்தானின் ஆவிகளை நான் உடைத்து In the name போடுகிறேன். of our Lord and Savior Jesus Christ. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே Come out of every kind of problems. எல்லா விதமான பிரச்சனையிலிருந்து நான் வெளியே So வர today is the போகிறேன். time for you to come out of every problem. இன்னைக்கு நீங்க எல்லா விதமான பிரச்சனையிலிருந்து வெளியே வர போகிற And the நேரமாக Lord இருக்க says to போகிறது. you, and the Lord ஆண்டவராகிய says to தேவன் you, உங்களுக்கு சொல்லுகிறார், don't believe any person. எந்த ஒரு நபரையும் நீ நம்பாதே. They will speak so kind, ரொம்ப அன்பா ரொம்ப அழகா பேசுறத போல இருப்பாங்க. but be careful. ஆனா நீ ஜாக்கிரதையாயிரு. Ask the Lord ஆண்டவரிடத்துல நீ கேளு, whether it's from you, Lord. ஆண்டவரே இது உங்க இடத்துல இருந்து வருகிறதா என்று. If it's from you, Lord, ஆண்டவரே இது உங்க இடத்துல இருந்து வருகிறது I என்றால் will take it. அதை நான் எடுத்துக்கொள்வேன். But I should not get it from the evil one. ஆனா நான் அதை சாத்தானிடத்துல இருந்து பெற்றுக்கொள்ள கூடாது. So many things will come before you. நிறைய காரியங்கள் உங்களுக்கு முன்பதாக வரும். So and you will see this or that. You will see. நீங்க இதுவா அதுவா என்று பார்த்து So கொண்டிருப்பீங்க. don't be deceived. அதனால நீங்க So வஞ்சிக்கப்படக்கூடாது. pray to the Lord ஆண்டவரிடத்துல ஜெபம் செய்யுங்க. and ask Him, is it from you, O Lord? ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே இது உங்க இடத்துல இருந்து வருகிறதா? Then you take it. அப்பொழுது நீங்க அதை எடுத்துக்கொள்ளலாம். You shall receive blessings from every place. எல்லா இடத்திலும் இருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் There will be வரும். new openings for you. புதிய வாசல்கள் திறக்கப்பட போகிறது. New openings. புதிய வாசல்கள் திறக்கப்பட The போகிறது. things what you have been expecting for a long time shall come before you. நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து கொண்டிருந்த காரியமானது உங்களுக்கு முன்பதாக வரப்போகிறது. Unexpected time it's going to come to you. நீங்க எதிர்பார்க்காத வேலையில அது உங்களுக்கு முன்பதாக தோன்ற போகிறது. And the people who try to deceive you shall be ashamed. உங்களை வஞ்சிக்க நினைக்கிற ஜனங்களோ வெட்கப்பட்டு போவார்கள். You shall not be ashamed. ஆனால் நீங்கள் வெட்கப்பட The Lord மாட்டீர்கள். says, I will not make my sons, daughters' face be ashamed. ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், நான் என்னுடைய பிள்ளைகளுடைய முகங்களை வெட்கப்படும்படி வைக்க மாட்டேன். Sons and daughters. என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய குமாரர்களும் குமாரத்திகளும் வெட்கப்பட்டு போக விட மாட்டேன். I shall be with them and I will guide them. நான் அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்துவேன். I will make them walk in the proper way. சரியான பாதையில நான் நடக்கும்படி அவர்களை வைப்பேன். So ask the Lord, show me thy ways, O Lord. Teach me thy paths. Thy paths, O Lord. My God, my நம்பி உள்ளே ஒரு நாளும் என் சத்துருங்கள் என்னை மேற்கொள்ள விடாதிருங்க. உன்வழிகளை எனக்காய் பெய்ய உங்க பாதைகளிலே என்னை நடத்தும் என் தேவனே. உம்மை நம்பியுள்ளேன். ஒரு நாளும் என் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ள விடாதிருங்க. Hallelujah. Your enemies will try to pull you down. உங்களுடைய சத்துருக்கள் உங்களை கீழே தள்ள நினைப்பார்கள். Your enemies might be your known people.
சத்ரு என்று இருக்கிற ஜனங்கள் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களா கூட இருக்கலாம். It's not from them actually, it's from the evil one which is making them be against you. அவங்க அப்படி செய்யலன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற சாத்தானானவன் அவங்க உங்களுக்கு விரோதமாக எழும்பும்படி அவங்களை வைக்கிறார். So they try to pull you down. அவர்கள் உங்களை கீழே தள்ள நினைப்பார்கள். So who are these people? யார் இந்த ஜனங்கள்? They are known people. உங்களுக்கு தெரிந்தவர்கள் தான். They might be a very good relatives. உங்களுக்கு ரொம்ப நெருங்கின சொந்தக்காரர்களா கூட They might be very good friends or people of your families. உங்களுக்கு ரொம்ப நெருங்கின நண்பர்களாகவும் உங்க வீட்டிலே ரொம்ப உங்களுக்கு குடும்பத்திலே ரொம்ப நெருங்கினவர்களாகவும் இருக்கலாம். They are trying to deceive you. அவர்கள் உங்களை வஞ்சிக்க நினைப்பார்கள். But the Lord says, I shall not make my people be ashamed. ஆனால் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், நான் என் பிள்ளைகளை வெட்கப்பட விட I மாட்டேன் am என்று. going to be a protector. நான் அவர்களை ஒரு பாதுகாவலராக I'm going to இருந்து be a guide. அவர்களை வழி காட்டப் போகிறேன். I'm going to show the way for you. நீங்க நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காண்பிப்பேன். I will break every evil power which is coming against you. உங்களுக்கு விரோதமாக வருகிற எல்லா சாத்தானின் ஆவிகளையும் நான் உடைத்து போடுவேன். Everything shall be broken in the name of our Lord and Savior Jesus Christ. எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைக்கப்பட போகிறது. You shall see the power of God working inside you. ஆண்டவருடைய வல்லமையானது உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறதை நீங்க உணர போறீர்கள். So, just say, I believe. நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்றால், நான் விசுவாசிக்கிறேன். I believe. நான் நம்புகிறேன். I believe in you, O Lord. நான் உங்களை நம்புகிறேன் ஆண்டவரே. I trust in thee, O Lord. நான் உங்களை விசுவாசிக்கிறேன். When we walk with the Lord in the light of His word, what a glory it sheds on our way. When He do His good will, He abide with us still, and all will trust and obey. Trust and obey, for there's no other way to be happy in Jesus but to trust and obey. கர்த்தரோடே நடந்தால் அவர் வார்த்தையின்படி என்ன சந்தோஷம் நமக்குண்டாகும். என்ன பிரச்சனை வந்தாலும் வேகம் நடுவில் வந்தாலும் கர்த்தர் நம்மை தாண்டும்படி செய்வார். நம்பிடுவேன் உங்க வார்த்தையை நான் என்றும் நம்பி ஜெபிப்பேனே, என்றும் நம்பி ஜெபிப்பேன். Hallelujah. So why am I going to give more importance for this covering meeting? நான் ஏன் இந்த பாதுகாப்பு ஜெபத்திற்கு இத்தனை முக்கியத்துவம் கொடுக்கிறேன்? And I've seen many people who are not come to the covering meeting. Many things have happened to them. நான் ஏன் அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறேன்னா, இந்த பாதுகாப்பு ஜெபத்திற்கு வராத ஜனங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். This 2024, nothing should happen to you. இந்த 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒன்றுமே நடக்க கூடாது. Nothing, no death yet into every house. உங்க வீட்டுக்குள்ளே மரணம் நுழைய கூடாது. No disease or sickness enter your house. எந்த ஒரு வியாதியும் உங்க வீட்டுக்குள்ளே நுழைய கூடாது. You shall live well. நீங்க நன்றாய் இருக்க வேண்டும். By the grace of God. ஆண்டவருடைய கிருபையினாலே. By the grace of God. ஆண்டவருடைய கிருபையினால். Without any problem. எந்த ஒரு பிரச்சனை இல்லாம. Hallelujah. 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 Are you going to believe the word of God? நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை நம்ப போகிறீங்களா? The Lord says, I'm going to be a protector. ஆண்டவராகிய தேவன் இந்நாளிலே சொல்லுகிறார், நான் ஒரு And பாதுகாவலராக I'm going to இருக்க be a போகிறேன். healer. நான் உங்களை சுகப்படுத்த போகிறேன். And I am going to be a deliverer. உங்களை விடுதலை செய்ய So போகிறேன். say, O Lord, அதனால் சொல்லுங்க, ஆண்டவரே, for great is thy mercy towards me, for thou hast delivered my soul from the lowest hell. என்னுடைய ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்திலிருந்து தப்புவித்தீர். Hallelujah.
உங்க கிருபைதான் என்னை காப்பாற்றினது. உங்க கிருபைதான் என்னை காப்பாற்றினது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. என்னை தாழ்ந்த பாதாளத்திலிருந்து என்னை காப்பாற்றின உங்களுடைய கிருபைக்காக நன்றி. ஹல்லேலூயா. Hallelujah. Come on, say. It was the power of God. So this 2024 is going to be a wonderful 2024 for His people. அவருடைய ஜனங்களுக்கு அவங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்க போகிறது. So do you want something to happen in your house? உங்க வீட்ல ஏதாவது நடக்க வேண்டுமா? I'm telling goodness. நன்மையான காரியங்களை பற்றி நான் பேசுகிறேன். Raise your hand. உங்க கரங்களை உயர்த்துங்க. Yes, goodness shall cover my house. ஆம், நன்மையானது என்னுடைய வீட்டை நிரப்பி இருக்க போகிறது. Grace shall follow. கிருபையானது தொடர்ந்து வர போகிறது. Wherever I go, the grace shall follow. நீங்க எங்கெல்லாம் போக போறீங்களோ அங்கெல்லாம் அவருடைய கிருபை தொடர்ந்து வரும். Wherever I go, the grace of God shall follow. நான் எங்கெல்லாம் போறேனோ அங்கெல்லாம் அவருடைய கிருபையானது தொடர்ந்து So when I வரும். walk, it shall come at the back of me. நான் நடக்கும்போது அது எனக்கு பின்பதாக தொடர்ந்து வரும். Surely goodness and mercy shall follow me all the days of my life. அவருடைய நன்மையும் கிருபையும் என்னுடைய ஜீவனத்துல நாளெல்லாம் தொடர்ந்து வரும். It will come before me and also at the back of me. அது அவருடைய நன்மையும் கிருபையும் எனக்கு முன்பதாகவும் நான் நடக்கும்போது எனக்கு பின்பதாகவும். So let me say thank you for your goodness. அதனால் நான் என்ன சொல்லுவேன்? நன்றி ஆண்டவரே. Thank you for your mercies and thank you for everything what you have done in my life. ஆண்டவரே, உங்க இரக்கங்களுக்காகவும் நீங்க செய்த எல்லாவற்றுக்காகவும் நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Come on, say thank you, Lord. சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே. I come to this in 2023 by thy grace and mercy. இந்த 2023ஆம் ஆண்டின் கடைசியிலே நான் வந்திருக்கிறேன் உம்முடைய கிருபையினால் மாத்திரமே. உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் மாத்திரமே. ஆமென். Hallelujah. 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 Lord, let me also walk in this 2024 by thy mercy, grace and mercy. அதே போல இந்த 2024ஆம் ஆண்டிலும் உம்முடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் நான் நடக்க வேண்டும். Can you play that song? உம்முடைய கிருபையினால் வாழ்கிறேன். அது உங்க கிருபை நான் பார்ப்பேன் என்றால் அது உங்க கிருபை நான் நடப்பேன் என்றால் அது உங்க கிருபை நான் பார்ப்பேன் என்றால் அது உங்க கிருபை உங்க கிருபை உங்க கிருபை இந்நாள் வரை காத்தது Hallelujah. See, let us take the book of Psalms 84. சங்கீதம் 84ஆம் அதிகாரத்துக்கு Verse 5 says, Blessed is the man whose strength is in thee, in whose heart are the ways of them. In verse 6 it says, who passing through the valley of Baca, make it well, the rain also filleth the pools. பள்ளத்தாக்கை ஒருவர் நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள், மலையும் குளங்களையும் நிரப்பும். நீங்க நிறைய பேர் அழுகையின் பள்ளத்தாக்கை தாண்டி வந்தீங்களா இல்லையா? இல்ல நான் தாண்டலன்னு சொன்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாருமே தாண்டி வந்திருக்கோம். ஒரு விதத்துல அழுகையின் பள்ளத்தாக்கை தாண்டி வந்திருக்கிறோம்.
சோ இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை கடந்து வந்தாலும் அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிற கிருபை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்காரா இல்லையா? சொல்லுங்க. சோ இந்த கிருபையை பயன்படுத்தி அழுகையின் பள்ளத்தாக்கெல்லாம் தாண்டி வந்துட்டீங்க. ஹல்லேலூயா. அதை நீரூற்றாக்கி கொண்டு தாண்டி வந்துட்டீங்க. இந்த 2024 நீங்க எடுத்துக்கொள்ள போகிற ஆசீர்வாதத்தை யாரும் உங்களை விட்டு எடுக்க முடியாது. No one can pluck it from you. யாருமே அதை உங்களை விட்டு எடுக்க முடியாது. No one can pluck it from you because the Lord's hand is going to be upon you. கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்க போகுது. கர்த்தர் உங்களுக்கு உண்டானதை உங்களுக்கு நீங்க பெற்றுக்கொள்ளும்படி சாத்தான் உங்களுக்கு விரோதமாக நின்றார். அவனை முறியடிச்சு, அவனை உதைச்சு, அவனுடைய தலையை நசுக்கினவர் உன் அருகில் வந்து நின்றார். தடைகளை உடைக்கிற தேவன் நான் என்று சொல்லி உன்னை நான் ஆசீர்வாதத்தை நடத்த போகிறேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னுடைய பேர் ஆசீர்வாதம் என்று சொல்லப்படுகிறது. Many shall call you your name blessing because you are blessed by the Lord, not by man. Hallelujah. So, the grace of God is going to be upon you to bless you. Hallelujah. So can you change it to Sunday Church? Hallelujah. Can you sing some songs?